தங்கலான். இந்த படத்தோட கதைகளம் என்னன்னா, கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபேக்டரியோட வரலாற்று கதையை படமா எடுத்திருக்காங்க. ஆதி காலத்துல தங்க விளையிற பூமியை ஒரு பகுதி மக்கள் அதை பாதுகாத்துட்டு வராங்க. 1850ல ஜமீன்தார்கள் அப்பாவி மக்களோட நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு வர்றதையும் பிரிட்டிஷ்காரங்க அடிமைத்தனத்தையும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி, ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. விக்ரமோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படத்துல வேற லெவல் அவர் செதுக்கி இருக்காரு. யதார்த்தமான ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. பார்வதி விக்ரமுக்கு ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெண்மணி போல அவங்க நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். அது நல்லா சிறப்பாக அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. பசுபதியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படத்துல சூப்பரா இருக்கு. ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சுக்கிற கோ ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரக்டர் ரிவீல் பண்ணி கதைக்குள்ள மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜில பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங், சினிமா போட்டோகிராஃபிலாம் வேற லெவலில் இருக்கு. ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு படத்துல. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் நல்லாவே போட்டிருக்காரு. மியூசிக் படத்துக்கு இது ஒரு பக்கபலமா இருக்கு. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மொத்தத்துல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம்.